அன்பான தமிழுலகில் உங்களை ஷெக் மத் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன். இப்போ உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன, அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் கலெக்டிவோட பர்சன் சொல்ல விரும்புகிற விஷயங்கள். சேனல் மெசேஜஸ். வாவ், ரொம்ப வீக் மைண்டடாக இருக்காங்க. இல்லைனா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இல்லைனா ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டேன், நியாயம் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ரென்த் கார்டு பார்த்திங்க அப்படின்னா, அர்ஜுனன் வந்து அவங்களோட ஃபேமிலிக்கு எகெயின்ஸ்டாக போக தயங்கும் போது கிருஷ்ணர் சொல்கிற உபதேசம். ஸோ இந்த ஸ்ட்ரென்த் கார்டு அந்த ஸ்டோரி தான். மேபி உங்கள் பர்சன் வந்து ஃபேமிலி சொல்கிறத கேட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன், கடமையை செய்யலைன்னு நினைக்கலாம். வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். சேனல் மெசேஜஸ். வாவ், சீக்ரெட்ஸ். உங்ககிட்ட நிறைய சீக்ரெட்ஸ் மறைச்சிருக்காங்க, அதுவும் இருக்குது. இல்லைனா இது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து அவங்கள திரும்ப ஏற்றுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க திரும்ப உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. மேபி இது தெரிஞ்சால் நீங்கள் வந்து அவங்கள ஏற்றுக்க மாட்டீங்க. மேபி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சனாக இருக்கலாம். நீ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் விலகி போயிடுவீங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் தான் அவங்களோட ஃபார்ச்சூன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதிர்ஷ்டம், வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் அப்படின்னு உங்களை தான் பார்க்குறாங்க. பட் ஐ டோன்ட் நோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு. சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ் ஸ்பிரிட்ஸ். சேனல் மெசேஜஸ். சாங் பார்த்தீங்க அப்படின்னா, ஓ வாவ், பியூட்டிஃபுல் சாங். நான் உன் அழகினிலே தெய்வம் உணர்கிறேன், உன் அருகினிலே என்னை உணர்கிறேன், உன் முகம் தாண்டி மனம் சென்று உன்னை பார்த்ததால். அதாவது நீங்கள் ரொம்ப அழகான ஆளாக இருந்தால் கூட இந்த பர்சன் வந்து உங்களோட அழகில் வந்து இந்த இப்போ என்ன சொல்கிறது, எந்த தவறான விஷயத்தையும் பார்க்கல. இட்ஸ் லைக் காமம் கலக்காத காதல் தான் அவங்களுக்கு தெரியுது. அப்படி பார்த்திங்கன்னா நீங்கள் அழகாக இருக்கிறதா அவங்க உணர்ந்தாலும் அதில் வந்து ஒரு தெய்வீகம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் ஒரு ஏஞ்சலிக் எனர்ஜி. உங்கள் அழகில் ஏதோ ஒரு அமைதி இருக்குது, அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க விஷயம். அதை தான் உங்கள் முகம் தாண்டி உங்கள் மனசை அவங்களால பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னாங்க. மேபி யூ ஆர் அ வெரி பியூட்டிஃபுல் பர்சன். சச் அ பியூட்டிஃபுல் சாங். இந்த சாங் பார்த்திங்கன்னா பேக் சைடு, கொஞ்சி பேசிட வேண்டாம் உன் கண்ணே பேசுதடி, கொஞ்சமாக பார்த்தா மழை சாரல் வீசுதடி, நான் நின்னா நடந்தா கண் உன் முகமே கேட்குதடி. ஸோ எங்கே போனாலும் உங்கள் முகம்தான் அவங்களுக்கு தேவைப்படுது. இட்ஸ் லைக் இதை தான் திரும்பவும் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ரொம்ப தெளிவான ஆளாக இருக்காங்க அவங்க. உங்கள் முகம் அவங்க தேடுறாங்க அப்படின்னா அந்த முகத்தில் அந்த தெய்வீக விஷயத்தை பார்க்குது. மேபி இந்த தெய்வீக காதலாக கூட அவங்க உணரலாம். ஏதோ ஒரு விஷயம், சாதாரண உடல் தாண்டி ஒரு விஷயம் அவங்க உங்ககிட்ட உணர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. பியூட்டிஃபுல் எனர்ஜி. ஸோ அதனால் இப்போது அவங்க உங்களுக்கு பண்ண துரோகமோ இல்லை உங்களுக்கு சரியாக ஒரு விஷயத்த பண்ணலை அப்படிங்கிற விஷயமோ அவங்களுக்கு வந்து ரொம்ப உறுத்தலாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப சீக்ரெட்டிவ் பர்சன் அப்படின்னு நினைக்கலாம். இன்னும் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வராமல் இருக்கலாம். ஒரு சிலருக்கு அவங்களுக்கு உங்ககிட்ட பேசுகிற இந்த தைரியம் இன்னும் கொஞ்சம் வரல. Please press channel messages from collective person. Any specific message? Channel messages. Letter. You will receive a letter. இங்கே பார்த்தீங்கன்னா இதை விட நான் என்ன சொல்ல, ஒரு காமிக் எனர்ஜி இருக்குது. யாரோ ஒருத்தங்க அகங்காரத்தில் உங்கள் எனர்ஜியில் இருக்காங்க. ஆனால் அது வந்து உங்களை பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. பார்த்திங்கன்னா அவங்க ஒரு லெட்டர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறாங்க. அந்த லெட்டர் நீங்கள் ரிசீவ் பண்ண போகிறீங்க. ரொம்ப தெளிவாக பிரபஞ்சம் சொல்கிறாங்க. இந்த காலத்தில் லிட்டரலாக லெட்டர் எழுதி அனுப்புகிறாங்களான்னு தெரியாது. பட் ஒரு மெசேஜ், ஒரு ஃபோன் கால், இல்லைனா ஒரு மெயில், ஏதோ ஒரு விஷயம், இல்லைனா உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் ஒரு டெக்ஸ்ட், ஏதோ ஒன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரி, ஃபர்தராக போகலாம். என்ன வருதுன்னு பார்க்கலாம். பட் நான் இந்த ரீடிங்காக ஷஃபில் பண்ணும்போது ரொம்ப திரும்ப வந்த ஒரே ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, காலந்தான் பதில் சொல்லணும் அப்படின்னு. மேபி அவங்க ஏதாவது தவறு பண்ணியிருந்து நீங்கள் மன்னிப்பீங்களா இல்லையான்னு அவங்களுக்கு இன்னும் தெளிவில்லை. காலந்தான் பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கலாம். என்ன சொல்ல விரும்புகிறாங்க? ஹீலிங் எனர்ஜி. அதான் உங்கள் கிட்ட வந்து அவங்க உணர்றது அந்த ஒரு ஹீலிங் எனர்ஜி தான். இமேஜின் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் beloved surrounded by light. Feel your relationship being healed this very moment. Twin flame. It's a twin flame journey for sure. இதில் வந்து மேபி நீங்கள் அவங்கள இட்ஸ் லைக் நீங்கள் உங்களோட எனர்ஜி அவங்கள ஹீல் பண்ணும், அவங்களோட எனர்ஜி உங்களை ஹீல் பண்ணும். இதுதான் வந்து இந்த ட்வின் ஃப்ளேமோட ஸ்பெஷாலிட்டி.
யுவர் பேஷன் இக்னைட்ஸ். ஸோ உங்களோட ப்ரெசன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அவங்களோட லைஃப் பர்பஸை இக்னைட் பண்ணும். இல்லைனா வந்து அவங்களுக்கு எதெல்லாம் ஹீல் ஆகலையோ அதெல்லாம் வந்து நீங்கள் தான் அதை ஹீல் பண்ண உதவ போகிறீங்க. ஒருத்தர் இட்ஸ் லைக் நீங்கள் மட்டும் அவங்களுக்கு பண்ண போகிறதில்ல, அவங்களும் தான் உங்களோட ஹீலிங். அதாவது உங்களுக்கு போன ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் எதெல்லாம் வந்து தேங்கி போன விஷயங்கள் இருக்கோ, ஏக்கங்கள், இல்லைனா வந்து பண்ண துரோகங்களோட பாதிப்பு எது இருந்தாலும் அதை ஹீல் பண்ணி நீங்கள் சந்தோஷமான பாதையில் நடக்கிறதுக்கு இந்த ஜேர்னி தான் உதவ போகுது. மேபி அதை அவங்க உணர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி நீங்கள் ஒரு ஹீலர் அப்படின்னு கூட அவங்க உங்களை பார்க்கலாம். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் ரொம்ப அழகான கனெக்ஷன் அப்படின்னு சொல்ல விரும்புகிறாங்க. இந்த ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ் ஓ வா, ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க உங்ககிட்ட பேச. நான் கேட்கவே இல்லை, கார்ட்ஸ் வெளியில் வருது. சரி பார்ப்போம். கலெக்டிவோட பர்சன்ஸ் ப்ளீஸ். இதெல்லாம் இருக்கட்டும். திரும்ப நான் சோஷியல் மீடியான்னு சொல்கிறேன். இங்கே பாட்டம் டெக்கில் நான் ஷஃபில் பண்ணி வச்சுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டம் டெக் எனர்ஜி மேக்கிங் எ போஸ்ட் அபவுட் இன் சோஷியல் மீடியா. மேபி மெசேஜ் ஃபார் யூ. உங்களுக்கும் ஒரு மெசேஜ் இருக்குது, கண்டிப்பாக ஒரு மெசேஜ் இருக்குது. உங்களை சுற்றி மெசேஜ்னு வந்துட்டுருக்கு. மேபி நீங்கள் கூடி சீக்கிரம் உங்ககிட்டேருந்து ஒரு மெசேஜ் எதிர்பார்க்கலாம். இதில் பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா எ மெசேஜ் ஃபார் யூ. சரண்டர். ஐ எம் திங்கிங் ஆஃப் யூ திஸ் வெரி மூமெண்ட். யுவர் லவ் ஃபில்ஸ் மீ வித் லைட். ஐ லவ் யூ. அதுதான் அவங்க சொல்ல விரும்புகிற மெசேஜ் இங்கேயே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜை தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அவங்கக்கிட்டேருந்து. இந்த விஷயம் அவங்க ரொம்ப அவசியமாக உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஸ்லோலி ஐ எம் மேக்கிங் மை வே பேக் டு யூ. கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு செப்ரேஷன் இருந்திருக்கு, இல்லைனா ஏதோ ஒரு விஷயம் உங்களை தடுத்துருக்கு. மேபி காமிக் எனர்ஜியாக இருக்கலாம், மேபி உங்கள் பர்சனுக்கு ப்ரைட் கூட இருந்துக்கலாம். ப்ரைட், ஈகோ, ஏதோ ஒரு விஷயம் அவங்கள தடுத்துருக்கு. இப்போது அது இல்லை. வில் யூ பி மைண்ட் ஃபார் எவர்? அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது, நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்னு. அந்த எனர்ஜி தான் நான் இங்கே பார்த்தேன். ஸோ நீங்கள் அவங்களோட சொந்தமாகவே இருப்பீங்களா கடைசி வரைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இட்ஸ் லைக் மேரேஜ் ப்ரப்போசல். நம்பர் 4. ஐ கீப் கம்பேரிங் அதர்ஸ் டு யூ. அவங்க யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க உங்களோட கம்பேர் பண்ணாங்க. ஃபியர் பீயிங் அலோன். நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்கன்ற பயம் இருக்கும். மேபி ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க பாஸ்டில், ஆனால் அதை வந்து இப்போ ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஐ எம் நாட் யூஸ் டு பீயிங் ஸோ லவ்ட். உங்கள் காதல் வந்து ரொம்ப அதான் ஏஞ்சலிக் லவ். மேபி அவங்க அதை உணராமல் இருந்திருக்கலாம், நீங்கள் ட்ராமா போடுறீங்கன்னு நினச்சிருக்கலாம். பட் உங்கள் காதல் வந்து இட்ஸ் லைக் பவர்ஃபுல். மேபி உங்களுக்கு வந்து அதோட ரியலைசேஷன் இருந்திருக்கலாம். ஏன்னா இது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி எப்போவுமே வந்து ஃபெமினன் அதை ரியலைஸ் பண்ணிடுவாங்க சீக்கிரமாக தென் மாஸ்குலின் எனர்ஜி. மிஸ்ஸிங் யூ. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க ஃபார் ஷுர். அது ரொம்ப தெளிவாக இருக்குது. அவங்க திரும்ப வர நினைக்கிறாங்க. அதே மாதிரியே உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப நினைக்கிறாங்க. அது எப்போ அனுப்புவேன் அப்படிங்கிறத காலம்தான் பதில் சொல்லுங்கிறாங்க. உங்கள் ஸ்பெசிஃபிக் டைம் எதுவும் சொல்ல விரும்பலை. பேக் டு யூ. திரும்ப என் கண்ணில் பேக் டு யூ ஐ லவ் யூ, பேக் டு யூ ஐ லவ் யூ திரும்ப பட்டுகிட்டே இருக்குது. ஸோ அவங்க வரும்போது உங்ககிட்ட அந்த காதலை சொல்கிறதுக்கான முடிவோடு தான் வருவாங்க. ஸோ அதனால் இந்த வருகையை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன்ஸ் ப்ளீஸ். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். திரும்ப பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்வீட் ஹார்ட். அவங்க உங்களை ரொம்ப உயர்வாக நினச்சிட்ருக்காங்க. இட்ஸ் லைக் தெய்வீக அழகு, ஏதோ தெய்வீகத்தன்மை உங்ககிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. கிளாரிட்டி. ஏஸ் ஆஃப் சோர்ட்ஸ், டெத் அண்ட் ரீபர்த். அதான் இங்கே அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு பழசில். அவங்க பண்ணது தவறு அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துருச்சு. மேபி உங்ககிட்ட பேசாமல் விட்டதே தவறுன்னு அவங்க நினைக்கலாம். ஆனால் அதுக்காக அவங்க சும்மா இல்லை. டெத் அண்ட் ரீபர்த். அந்த பழசை வந்து முடிச்சுட்டு ஒரு புது வாழ்க்கையை உங்களோட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. சீக்ரெட். அதுதான் இங்கே 7 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. அவங்க துரோகம் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக. அந்த சீக்ரெட் வந்து இது வந்து துரோகம்னா உங்களுக்கு பண்ண துரோகமாக கூட இருக்கலாம். உங்களுக்கு பண்ண துரோகமாக இருக்கலாம். இல்லைனா வந்து அவங்களுக்கு ஒரு டார்க் லைஃப் இருக்கலாம். மேபி நீங்கள் நினைக்கிற ஆள் அவங்க இல்லாமல் இருக்கலாம். வெளி உலகத்துக்கு ஒன்று, உள்ள வேறு ஒரு சீக்ரெட் லைஃப். ஆனால் அதெல்லாம் வந்து வெளிச்சத்துக்கு வந்துச்சு. இதே மூன் லைட் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ அந்த ரகசியம் வந்து வெளியில் வந்ததுன்னா நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படிங்கிறது தான் அவங்களோட இப்போ பெரிய சந்தேகமே.
இல்லை உங்களுக்கே அவங்க துரோகம் பண்ணியிருக்கலாம். அந்த ரகசியம் வெளியில் வந்தால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? ஏன்னா இப்போ அவங்க உங்களோட காதலை உணர்றாங்க. அதான் தேர்ட் 3 ஆஃப் கப்ஸ். சீக்ரெட் என்ன பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி, மோஸ்ட்லி தேர்ட் பார்ட்டி. இல்லைனா வந்து உங்களை விட்டுட்டு அவங்க வந்து வேறு ஒரு விஷயத்த சூஸ் பண்ணிக்கலாம். மேபி ஃபேமிலி, மணி, சிச்சுவேஷன்ஷிப் எது வேணால் இருக்கலாம். பட் மோஸ்ட்லி தேர்ட் பார்ட்டி. டெத் அண்ட் ரீபர்த் பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஆஃப் கப்ஸ், வாரியர் எனர்ஜி. இப்போ வந்து அவங்க இந்த பழைய ஆள் கிடையாது. ஸோ 7 ஆஃப் சோட்ஸ், 8 ஆஃப் சோட்ஸ். ஆனால் இந்த பழைய டார்க்னஸ் வந்து இன்னுமே அவங்கள கட்டி போடுது. ஒரு பயம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. 9 ஆஃப் சோட்ஸ். ஓ மை காட், திஸ் பர்சன், அதாவது உங்கள் ஆள் ஒரு உண்மையிலே ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை கோ த்ரூ பண்ணிட்டுருக்காங்க. பெயின்ஃபுல் அப்படின்னா வெறும் இது வார்த்தையில் விவரிக்கக்கூடிய வழி கிடையாது. ரொம்ப ஒரு வலி நிறைஞ்ச சூழ்நிலை தான் இருக்காங்க. அதனால தான் இதை முடிச்சுட்டு உங்ககிட்ட வரணும், அந்த ஆறுதல், அந்த தெய்வீக காதல், இல்லைன்னா அந்த உங்ககிட்ட வந்தால் அவங்க ரொம்ப சேஃப் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப தெளிவாக மூஞ்சில் அடித்த மாதிரி புரியுது. ஆனால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா இவ்வளோக்கப்புறம் அப்படிங்கிறது தான் அவங்களோட கேள்வி. அவங்களோட கேள்விக்கான பதில் உங்கள் கிட்ட தான் இருக்குது. நீங்கள் ஆனால் அவங்க கொடுக்குற மெசேஜை ரிசீவ் பண்ணுங்க. யூ ஆர் த ஸ்வீட் ஹார்ட். நீங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு எறும்பு கூட எறும்பு கூட துரோகம் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அது அவங்களுக்கே தெரியும் நல்லா. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு டார்க்னஸ் இருந்திருக்கு. அது அவங்களே சொல்கிறாங்க. 8 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. அவங்க கட்டி போடப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க அவங்கள தடுக்கிறாங்க. அதுவும் இருக்குது. காமிக் எனர்ஜி. மேபி அவங்களோட ப்ரைட், அவங்களோட ஈகோவே அவங்கள தடுத்துருக்கலாம். பட் இப்போது அவங்க வர தயாராக இருக்காங்க. ஆனால் பயம் வந்து என்னென்னா நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படிங்கிறது தான். சரி, இப்போ நம்ம இங்கே போட்டு வச்சுருக்க மெசேஜஸ்லாம் பார்க்கலாம். இதில் ஏதாவது அவங்க பண்ண ரகசியம் வெளியில் வருதா பார்க்கலாம். சீக்ரெட் குரூப், நான் சொல்லலை, தே ஹாவ் டார்க் பாஸ்ட். அதுதான் இங்கே குரூப் ஆஃப் பீப்புள். அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகியிருந்திருக்காங்க. ரொம்ப சீக்ரெட்டான குரூப், சீக்ரெட்டான விஷயங்கள். ஆனால் இது வெளியில் வரும்னு அவங்க பயப்படுறாங்க. இல்லைனா அவங்கக்கிட்ட அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க. காமிக் மதர் மேனிப்புலேட்டிங். ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த் இல்லாமல் போனதுக்கு காரணம் அவங்க அம்மா சொன்னதை கேட்டோ, இல்லைனா அவங்க அம்மா பயமுறுத்தின இது பண்ணியோ அவங்க உங்களை விட்டு ஓடி இருக்கலாம். ஃபிசிக்கல் அட்டாக். ஓ மை காட், இந்த வயசில் அம்மா அடிக்கிறாங்கன்னு சொன்னால் எனக்கு சிரிப்பு தான் வருது. பட் உங்கள் ஆள் சொல்கிறாங்க. மேபி இந்த ஃபிசிக்கல் அட்டாக் வந்து இந்த குரூப் ஆஃப் பீப்புள் கூட பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து உங்ககிட்ட வரது அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். மேபி எ ஹிட்மேன். ஐ நோ ஐ ஆம் அ வெரி ஈகோயிஸ்டிக் பர்சன். இந்த எனர்ஜி தான் நம்ம பார்த்தோம் இங்கே இந்த பாட்டம் டெக் எனர்ஜியில். ஓ மை காட், த ஓல்டு உமன். எஸ், வெரி ஈகோயிஸ்டிக் பர்சன். இந்த ஓல்டு உமன் தான் வந்து உங்கள் பர்சனை வந்து தடுத்துட்ருக்காங்க உங்ககிட்ட வராமல். அது இல்லாமல் மேபி அது உங்கள் பர்சனுக்கும் கொஞ்சம் ஈகோ இருந்திருக்கலாம் பாஸ்டில். அதை தான் அவங்க இங்கே சொல்கிறாங்க. இங்கே அதனால தான் அவங்க துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் என் ஈகோ என்னை தடுத்துருச்சு அப்படின்றாங்க. தாட் ஐ கேன் ரீப்ளேஸ் யூ, மணி வில் சேஞ்ச் மை மைண்ட். உங்களை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. இல்லைனா வந்து உங்களை விட்டு போனால் இந்த குரூப் ஆஃப் பீப்புள் மணி தரேன்னு சொல்லியிருக்கலாம். இல்லைனா வந்து இது வந்து ஒர்க் பிளேஸ் குரூப்பாக இருக்கலாம். உங்ககிட்ட வந்தால் அந்த ப்ரெஸ்டீஜ், அந்த பொசிஷன் மேபி இழக்கிற மாதிரி ஏதாவது த்ரெட் இருந்திருக்கலாம். 8 ஆஃப் சோர்ஸ். அதனால் அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் உங்களை முதுகில் குத்திருக்கலாம். இப்போ வந்து அதுக்காக வருத்தப்படுறாங்க. பஞ்ச் ஆஃப் ஃப்ளாஸோட வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ என்ன பயம்னா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? ஐ எம் ஸோ செல்ஃபிஷ், ஐ புட் மை செல்ஃப் ஃபஸ்ட் ஓவர் எனிதிங். செல்ஃபிஷ், அது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. சுயநலவாதி. லெட் த பாஸ்ட் பி த பாஸ்ட், லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் த ஃப்யூச்சர். இது வந்து ரொம்ப சுயநலத்தை விட ரொம்ப கொடூரமான விஷயம். ஏன்னா பழசெல்லாம் கடந்தவைகளாக இருக்கட்டும், நம்ம வந்து ஃப்யூச்சரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஐ டோன்ட் ட்ரஸ்ட் திஸ் எனர்ஜி. பார்க்கலாம்.
யுவர் லவ் சேஞ்ச்ட் மீ அண்ட் மை செல்ஃப் அப்சைட் டவுன். இப்போ நீங்கள் நம்பலாம். உங்கள் காதல் வந்து உங்களை தலைகீழாக மாற்றிடுச்சு. உங்கள் காதல் போலின்னு நினச்சிருக்காங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் உங்கள் காதலை உணர ஆரம்பித்ததுக்கப்புறம் மேபி இது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியாக இருந்திருக்கலாம். இப்போ மேபி ரீசெண்ட் பாஸ்ட்டில் உங்கள் ட்வின் வந்து ஒரு ரோகா மாதிரி இருக்கலாம், இல்லைனா வந்து ஃபாலன் ட்வின்னாக இருக்கலாம். ஸோ இப்போ ஆனால் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க, நான் ஏன் அப்படி பண்ணேன் அப்படின்னு. மிஸ் யூ டீப்லி, அவங்கள உண்மையிலேயே ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. மிஸ்ஸிங் யூ, மிஸ் யூ. இருக்கிறதே 2 கார்டு தான், 2 கார்டு வெளியில் வந்துருச்சு. ஐ மேனிப்புலேட் அதர்ஸ் டு மேக் தெம் பிலீவ் யூ ஆர் மைன். இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. மேபி காமிக் பீப்புள் முன்னாடி அவங்க ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் விட்டுட்டு போனதுக்கப்புறம் கூட யூ ஆர் ஸ்டில் இன் திஸ் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ப்ரிட்டன் பண்ணியிருக்கலாம். இல்லைனா பாஸ்ட்டில் இது அவங்க ஒரு ட்ராமா மாதிரி பண்ணியிருக்கலாம் டு ட்ரிகர் காமிக் எனர்ஜி. நவ் ஐ எம் சீயிங் த ரியல் வேல்யூ ஆஃப் யுவர் லவ். இப்போது நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களோட காதலோட ஆழம், உங்களோட அழகோட தெய்வீகம் எல்லாமே புரியுது. ஐ லாஸ் மை சோல் வென் யூ லெஃப்ட் மீ எம்டி வெசல். ஓ வா, இந்த பர்சன் வந்து ரொம்ப ரியலைஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இங்கே 9 ஆஃப் சோட்ஸ் இருக்குது, 7 ஆஃப் சோட்ஸ், 8 ஆஃப் சோட்ஸ் அண்ட் 9 ஆஃப் சோட்ஸ். நைட் மேர். இந்த நைட் மேர் ஏன் அப்படின்னா, ஓ வா, நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க. 6 ஆஃப் சோட்ஸ். நீங்கள் விட்டுட்டு போனோன்னே அவங்க சந்தோஷமாக அவங்களை விட்டுட்டு போயிடுச்சு. 4 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. நவ் ஹீ வாண்ட்ஸ் டு பி த வாரியர், கிங் ஆஃப் வான்ஸ். சண்டை போடணும்னு நினைக்கிறாங்க. உங்களை திரும்ப அவங்க வாழ்க்கையில் கொண்டு வரதுக்கு அது எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும் நான் போடுவேன் அப்படின்றாங்க. இட்ஸ் லைக் சண்டைன்னா லிட்டலாக சண்டை சொல்லலை, ஃபைட் பண்ணுவேன் அப்படின்றாங்க. உங்களுக்காக உங்கள் காதலுக்காக நான் வந்து ஃபைட் பண்ணுவேன் அப்படின்றாங்க. யூ ஆர் அவுட் ஆஃப் மை ரீச். ஆனால் யூ ஆர் அவுட் ஆஃப் தேர் ரீச். மேபி இப்போது அட் ப்ரெசென்ட் அவங்க சூழ்நிலையில் உங்களை ரீச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க எங்கேயோ ஒரு சூழ்நிலையில் மாட்டிகிட்ருக்காங்க பிகாஸ் ஆஃப் திஸ் குரூப் ஆஃப் பீப்புள். இந்த குரூப் ஆஃப் பீப்புள் ஏன் மாட்டிகிட்ருக்காங்கன்னா, அவங்க பாஸ்டில் ஏதோ ஒரு கள்ளத்தனம் பண்ணியிருக்காங்க. அந்த கள்ளத்தனத்தோட கான்சிக்வன்சஸ் தான் இப்போ அவங்க அனுபவிச்சுட்ருக்காங்க. இப்போ அவங்களால நிச்சயமாக நீங்கள் நினச்சா கூட அவங்களே நினச்சா கூட உங்ககிட்ட வர முடியாது. அது அவங்களே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. காலம்தான் பதில் சொல்லணும். பட் இதுதான் அவங்களோட ப்ரெசென்ட் எனர்ஜி. இதுதான் அவங்களுக்கு சொல்ல விரும்புங்க. நான் வரதான் நினைக்கிறேன், ஆனால் நான் ஒரு சூழ்நிலையில் மாட்டிகிட்ருக்கேன். இப்போ என்னால் வர முடியாது. மேபி இதை வந்து அவங்க ஒரு டெக்ஸ்ட்டாக உங்களுக்கு அனுப்பலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க என்ன மெசேஜ் அனுப்பினாலும் அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகுது. அதை தடுக்கலை, யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. ஸோ வெயிட் ஃபார் தட். லிட்டலாக வெயிட் பண்ணுங்கள். என்ன ஐ ஒன்ட் சஜஸ்ட் வெயிட். ஸோ வந்து காத்திருக்கிறத வந்து வேலையாக வச்சுக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை வாழுங்க. உங்களுக்கு விதியில் இவங்க இருக்காங்க அப்படின்னா தே வில் கம். ஸோ காலத்துக்கிட்ட விட்டுருங்க. உங்கள் வாழ்க்கையை வந்து வெயிட் பண்ணுற அப்படிங்கிற பேரில் வேஸ்ட் பண்ணாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ ஜெய் சாய்ராம், காட் பிளஸ் யூ.